Okay, so very good evening. So fresh face வந்து freshen up ஆயிட்டீங்களா? Because இது முடிச்சிட்டு நீங்க திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. சோப் போட்டு சோப்பு ஆர் எனி கெமிக்கல்ஸ் அதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. யூ கேன் யூஸ் கடலை மாவு, பைத்த மாவு ஆர் நலங்கு மாவு அந்த மாதிரி போட்டு என்ன வாஷ் பண்ணலாம் தவிர இன்னைக்கு இதுக்கப்புறம் இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். பவுடர் கூட யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் இதனோட எஃபெக்ட் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஓகே, ஸோ உங்களோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி பீட் வாட்டர், அலோவேரா, ஆயில் ஒரு காம்பினேஷன் எதுவோ அதை வந்து இந்த ஃபோர் ஃபிங்கர் டிப்ஸ்ல தான் அந்த எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஹேண்டில் நல்லா ஃபர்ஸ்ட் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் மசாஜ் பண்ணிட்டு ஹெட்ல இருந்து நெக் வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல ஆர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் அப்ளை பண்ணும். இது ஏன் அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம மசில்ஸ் எப்படி இழுக்கும் போது அப்படியே ஸ்கின்ல செய்யும் போது என்ன ஆகும்னா ஸ்கின் வர வரன்னு ஆகும். நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்றோம். அவங்கவுங்க ஸ்கின் டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுவோம். ஈவன் சைட்ஸ், நெக்கோட சைட்ஸு, நெக்கோட பேக் எல்லா இடமுமே வந்து அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்லோவாக பண்ணணும். என்டையர் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து நம்ம நெக்கு அண்ட் சீக்ஸ் இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஈச் எக்ஸசைஸ் நம்ம செஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து ஒரு டீப் பிரீத் பண்ணுவோம். நம்ம என்டையர் பாடியை ரிலாக்ஸ் செய்யும் போதும் அப்போ அதே மாதிரி ஃபேஸும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நல்லா ஸ்கின்னை வந்து தயார் செய்யணும். ஓகே, ஸோ ஹேண்ட்ல வந்து உங்களோட அந்த அந்த பிசுபிசுப்பு, நான் ஆயில் எடுத்திருக்கேன் என்னோட ஸ்கின் டெக்ஸ்டருக்காக. ஸோ அந்த பிசுபிசுப்பு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம செய்ய போகிறோம். இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது ஐஸ் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஹெட்டை வந்து இப்படி லைட்டாக லிஃப்ட் பண்ணியிருக்க போகிறோம். ஓகே, ரீமா கேமரா ஸ்விட்ச் ஆன் செஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு சி ஹவ் யூ ஆர் டூயிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபோர் டிப்ஸ், இந்த ஃபிங்கர்ஸோட ஃபோர் டிப்ஸ் யூஸ் பண்ணி லெஃப்ட்ல இருந்து ரைட் கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட். ஸோ கழுத்து இப்படி லிஃப்ட் பண்ணிருக்கணும். சின் லிஃப்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கீழே காலர் போன் வைக்கும். அதே மாதிரி ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் காலர் போன். ஐஸ் க்ளோஸ் பண்ணும். உங்களோட பிரீத்திங் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க, எந்த மாதிரி பிரீத் பண்றீங்கன்ட்டு. எப்பயுமே ஒரு டீப் பிரீத்திங் தான் இருக்கணும், ஷாலோ பிரீத்திங் இருக்கக்கூடாது. ஆக்சிஜன் உள்ள போகணும் அண்ட் ஸ்லோவா கார்பன் டை ஆக்சைடு உள்ள வரும். ஸோ நம்ம ஒண்ணுமே ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் செய்ய போறோம். ஏன்னா இப்படி செய்யும் போதுதான் இங்க இருக்கிற மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் செய்யும், பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் சைட் ஆஃப் தி நெக் நம்ம செஞ்சுட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து நெக் பெண்ட் பண்ணிட்டு பேக் சைட் ஆஃப் நெக், ரைட்ல இருந்து லெஃப்ட் அண்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட், ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட். ஐஸ் க்ளோஸ் தான், ஸ்லோவா பண்ணுங்க.
உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எப்படி இருக்குன்னு நீங்க அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் யுவர் செல்ஃப். உங்களோட பிரீதிங் அப்சர்வ் பண்ணுங்க. உங்களோட ஹேண்ட் மூமெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. வேற எதுலயுமே உங்களுக்கு தாட்ஸ் போகக்கூடாது. இப்போ பி இன் திஸ் மூமெண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நக்கிள்ஸ். தம்பு வந்து உள்ள போகணும். 4 ஃபிங்கர் சேர்த்து வச்சு இப்படி மடிக்கணும், 2 ஹேண்டுமே. இப்போ சைட்ஸ் வந்து நெக்கோட சைட்ஸ் வந்து நம்ம மசாஜ் கொடுக்க போறோம். ஸோ மேல இருந்து கீழே ரொம்ப ஹர்ட் பண்ணிக்காதீங்க, பட் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மேல இருந்து கீழே. ஹர்ட் ஆகிக்காதீங்க. டாப் டு பாட்டம். ஸ்லோவா காலர் போன் வரைக்கும் வரணும். ஸ்லோலி. இப்படி செய்யறதுனால பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது. டாப் டு பாட்டம். அதே மாதிரி நெக்கோட பேக் சைடு, நெக்கோட இந்த ஹெட்டோட ஜாயிண்ட்ல இருந்து கீழே நெக் வரைக்கும் அதே மாதிரி. ஸோ நமக்கு நெக் பெயின் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா பெயின் ரிலீஃப் ஆகும். ஜென்ரலா சிஸ்டம் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கிறோம், போஸ்டர் சரியில்லாததுனால சில சமயம் நெக் பெயின் இருக்கும். ஆர் பில்லோ நம்ம அதிகமா வைக்கிறோம், சரியா வைக்கல பில்லோ அப்படின்ற போது நமக்கு நெக் பெயின் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி நக்கிள்ஸ் வச்சுட்டு பேக்ல வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். நெக் பெயின்க்கு இது பின்னாடி ரொம்ப அந்த ஹெல்ப்ஃபுல்லா ஸ்பைன் இருக்கும். அந்த ஏரியால பண்ணணுமாக்கா? அந்த ஸ்பைன் ஸ்பைன் அந்த இல்ல, நெக்கோட சைட்ஸ் பின்னாடி மட்டும். ஸ்பைன்ல சைட்ஸ் இல்ல, பேக் ஆஃப் சைட்ஸ். பேக் ஆஃப் த நெக். இங்க ஆ எப்படி நம்ம சைட்ஸ்ல பண்ணோமோ அதே மாதிரி அந்த சைட்ஸ்ல மாதிரி பண்ணணும். இப்படி. ஓகே. ம் இப்படி இங்க சைட்ஸ்ல பண்ண மாதிரி பேக்ல ம் சைட்ஸ், ஸ்பைன்ல இல்ல. ஏன்னா ஓகே. இங்க நம்ம ம் ப்ரெஷர் கொடுப்போம், ப்ரெஷர் கொடுத்து பண்றோம். ஸ்பைன் ம் கிட்ட ப்ரெஷர் கொடுத்து ம் பண்ணக்கூடாது. சோ ம் இங்க இப்படி செய்யற மாதிரி பேக் சைட்ஸ். ஸோ அது வந்து இந்த ஏரியா, ஷோல்டரோட இந்த ஏரியா வரைக்கும் வரலாம். ஸோ அதனால தான் சொன்னேன், நம்ம ஷோல்டர் பெயின் இருக்கும் போது இப்படி செஞ்சா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே. ஸ்பைன்ல இல்ல, ஸ்பைன்ல பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ ஸ்பைன் கிட்ட ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ரைட், இப்போ ஐஸ் க்ளோஸ். ஃபிங்கர்ஸ் வந்து இந்த சின் முத்திரை அரைக்கணும். இந்த 2 ஃபிங்கர்ஸ், 4 ஃபிங்கர் அண்ட் தம், இது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணணும். ஜென்டில் ப்ரெஸ் தான். இது வந்து சின் முத்ரா பேரு. மற்ற 3 ஃபிங்கர்ஸும் வந்து க்ளோஸ் சேர்த்துருக்கும், க்ளோஸ் பண்ணிருக்கும். திஸ் இஸ் சின் முத்ரா. இது வந்து நம்மளோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்றது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப டென்ஷனா ஃபீல் பண்றீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்னா ஏதாவது நின்றுட்டே கூட பண்ணலாம். பட் ப்ரிஃபரபிளி உட்கார்ந்துட்டு கை அப்படி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நல்லா டீப் பிரீத்திங் செய்யும் போது நமக்கு மைண்ட் வந்து தானா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இப்போ ஐஸ் க்ளோஸ், ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி வைக்கணும். இப்போ டேக் அ டீப் இன்ஹலேஷன். அப்போ இன்ஹேல் செய்யும் போது ரிப்பீட், ஐ சாஃபன் மை மைண்ட். இன்ஹேல். எக்ஸேல் செய்யும் போது ஐ சாஃபன் மை ஃபேஸ்.
Relax. Inhale deeply. I soften my mind. Exhale, I soften my face. Inhale, I soften my mind with a smile. Exhale, I soften my face. Relax. Relax yourself. Relax your mind. Your entire face is relaxed. Now slowly open your eyes. Right, let's move on to the next. First, இந்த ரெண்டு fingers, ரெண்டு handலுமே இந்த sides of the neckல clockwiseல rotation. Clockwise. ரெண்டுமே ஒன்னா சேர்த்து செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்ல தனித்தனியாவும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல clockwise, சைட்ஸ்ல ரெண்டு கையிலயும் சேர்த்து செய்யும் போது ஒரு சைடுல clockwise, இன்னொரு சைடுல ஆன்டி clockwise வந்துடும். ஸோ அதனால ஒரு கையாவே பண்ணலாம், ஒரு சைடாவே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல clockwise, ஆன்டி clockwise, we are actually activating the muscles. இங்க இருக்க blood flow எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். ஜென்ரலி இந்த மசில்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளவா யூஸே செய்ய மாட்டோம். ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் இப்ப தட்டி எழுப்புறோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல clockwise, ஆன்டி clockwise, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வி ஷேப்ல இருக்கணும் கைய, ரெண்டு கையும் இந்த சின்னோட கீழே இருந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு கீழே இருந்து அப்படியே மேல போகும், கண்ணுக்கிட்ட வரைக்கும் என்டையர் சீக்ஸ் அதை பண்ணணும், கீழே இருந்து ஐஸ் கிட்ட வரைக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யறதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை வந்து டேம்ப் பண்ணணும். ட்ரை ட்ரையா இருக்கும் போது செய்யும் போது என்ன ஆகும்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்ணணும் மசில்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரா இருக்கும். மாய்ஸ்சரா இருக்கும் போது இப்படி செஞ்சோம்னா அந்த மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும், பிளட் ஃப்ளோ பிளட் சப்ளை நார்மலா இருக்கும், அண்ட் ஆக்சிஜன் சப்ளை நார்மலா ஆயிடும். ஒரு ஷைனி ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணலாம், பட்
when we have natural things, oil, aloe vera அப்படிலாம் இருக்கும் போது மாய்ஸ்சரைசர்லாம் அதே நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். ஸோ ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் வந்து அவ்வளவா ப்ரிஃபர் பண்ணாம இருக்கிறது பெட்டர். கீழே இருந்து மேல யூ கேன் டூ இட். மேல இருந்தும் கீழே போகலாம். பட் ஒன்ஸ் ஒரு டைரக்ஷன்ல நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. கீழே Okay. இருந்து மேல போக கீழே இருந்து மேல போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதே டைரக்ஷன்ல தான் செய்யணும். மேல இருந்து கீழே வரக்கூடாது. Sorry. Okay, one more last time. ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல சின்ன இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட்ல இண்டெக்ஸ் ஃபிங்கரை இந்த மாதிரி மடக்கிடணும். கொக்கி மாதிரி இந்த மாதிரி மடக்கிடணும். இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த மாதிரி மடக்கிட்டு இப்படி கொண்டு போகணும். கீழே இருந்து சைட்ஸ் இயர் கிட்ட வரைக்கும். ஒரு லேயர் ஆட்டம் எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி ஐஸ் கிட்ட இருந்து இப்படி வந்துட்டு இயர் கிட்ட கொண்டு போகணும். ஸோ கீழே இருந்து இயர் கிட்டக்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் லேயர் ஆட்டும் கொண்டு போகணும். இது செய்யும் போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த சீக்ஸ் கிட்ட அந்த சைனஸ் கேவிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து ஏதாவது ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இருந்ததுன்னா கூட அது வந்து ரிமூவ் ஆயிடும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறப்ப இது செய்யறதுனால அதுல இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பஃபினஸ் இருக்கும் ஃபேஸ் கிட்ட, இந்த சீக்ஸ் கிட்ட, அந்த ஐஸ் கிட்ட அந்த பஃபினஸ் இருக்கும். ஸோ அது இது செய்யும் போது என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோ நார்மல் ஆகி அங்க அக்யூமுலேட் ஆகியிருக்க அந்த ஃப்ளூயிட் அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபேஸ் யோகா அப்படின்னா ஜென்ரலா வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஃபேஸ் வந்து ஷைனியா வைக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் இட் ஹஸ் காட் அதர் மெடிசினல் யூசஸ் ஆல்சோ. நாளைக்கு நம்ம செய்யறதுல வந்து நம்மளோட ஹெட்ஏக்லாம் இருந்தா எப்படி அது ரிலீவ் பண்ணிக்கலாம்ன்றதெல்லாம் கூட நாளைக்கு பார்ப்போம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அலோன் ஒரு காஸ்மெட்டிக் பர்பஸ் மட்டும் இல்லை, இட் ஹஸ் காட் அ மெடிசனல் எஃபெக்ட் ஆல்சோ. இந்த மாதிரி ஐஸ் கிட்ட செய்யும் போது என்ன ஆகும்னா ஐஸ் அந்த ஐஸ் கண்டர்ல வந்து அந்த பிளாக் கலர் ஃபார்மேஷன்லாம் இருக்கும். இட் குட் பி பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். மெயினா வந்து பிளட் ஃப்ளோ வந்து அந்த இடத்துல இல்லாததுனால அந்த இடத்துல வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் கலர்ல அந்த பிளாக் கலர்ல அந்த ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபிங்கர் வந்து இப்படி வச்சு இப்படி நம்ம அழுத்தும் போது என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் அங்க வந்து அதிகமாகும். ஸோ இப்படி செய்யும் போது அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அங்க குறைய ஆரம்பிக்கும். பட் அகெயின் அண்டர்லைனிங் காஸ் என்னன்றது கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணாதான் அதுல இருந்து நம்ம கம்ப்ளீட்டா வெளியில வர முடியும். இட்ஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒன் ஆஃப் தி சப்போர்ட்டிங் மெஷர்ஸ். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல ரைட் ஹேண்ட்ல சீக் அப்படி சின்ன பண்ணிச்சுட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர்
இது இப்படி மடிச்சிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் அதே மாதிரி கீழே இருந்து மேலே இயர் லோப் வரைக்கும் எடுத்துட்டு போகணும். ஒரு மூமெண்ட்டையும் செய்யும் போது உங்களோட ஃபேஸ், உங்களோட ஸ்கின் எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களோட பிரீத்திங் எப்படி இருக்குன்றது பாருங்க. இன்ஹலேஷன் டீப்பா இருக்கணும், எக்ஸலேஷன் ஸ்லோவா இருக்கணும். ஸ்கின் ட்ரை ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணீங்க, டேம்ப்னஸ் இல்ல ஸ்கின்ல, மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா திருப்பி லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் ஆர் உங்களோட மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னை. ஸோ ஸ்கின் ட்ரையா இருக்கும்போது அப்படியே செஞ்சீங்கன்னா இட் வில் ஹர்ட் தி மசில்ஸ். ஸோ ட்ரைனஸ் ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் யூ கேன் ஸ்டார்ட் இட். ஃபர்ஸ்ட் செஞ்சிட்டோமே திருப்பியும் செய்யக்கூடாது அப்படிலாம் இல்லை, கேன் ஆல்வேஸ் டூ இட். ஒன் மோர் லாஸ்ட் டைம். கீழே இருந்து மேலே போகிறோம். அண்ட் கடைசி டைம் இருந்தாலும் மேல இருந்து அப்படியே கீழே வரும். ஓகே, அகெயின் Pachin Mudra. First two fingers, index finger and thumb. மற்ற மூணு fingers சேர்ந்து. So now Chin Mudra, eyes close. நல்லா டீப்பா பிரீத் இன். நீங்க பிரீத் இன் செய்யும் போது உங்களோட ஸ்டமக் வெளியில வரணும். ஸோ அதுதான் கரெக்டான பிரீத்திங். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் பிரீத் இன். அதை அப்சர்வ் செய்யுங்க. I am softening my mind. Exhale, I am softening my face. Inhale, I am softening my mind. Exhale, I am softening my face. Inhale, relax your mind. Exhale, relax your face. Observe your breathing. Relax yourself. Relax. Slow eyes open பண்ணிக்கோங்க.
Okay, now we'll concentrate on the cheeks, neck, and ஒரு cheek பண்ணிட்டோம். இப்போ next cheeks, we'll be concentrating more on cheeks now. First, cheeks வந்து உள்ள air போக வச்சு இப்படி பண்ணுங்க cheeks. Then tap. ஸ்லோவா டேப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணிக்காதீங்க. சர்க்குலர் மோஷன்ல டேப் பண்ணணும். ஃபீல் த டேப். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேப்க்கும் உங்களோட ஸ்கின் எப்படி ரியாக்ட் செய்யுதுன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுங்க. பிளட் ஃப்ளோ அப்சர்வ் பண்ணுங்க. மசில்ஸ் ஆக்டிவேட் செய்யுங்க. சேம் வே லெஃப்ட் சைட். சர்க்குலர் மோஷன், ஐஸ் க்ளோஸ்ட். அது கிளாக் வைஸாகவும் இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாகவும் இருக்கலாம். இப்போ ரெண்டு சீக்ஸுமே பலூன் ஆயிட்டு வெளியில கொண்டு வந்துட்டு இப்போ டேப் பண்ணும். Now slowly open your eyes. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் வச்சு ட்வின்ச் பண்ண போறோம் சர்க்குலர் மோஷன்ல. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட இந்த சீக்ஸ்ல இருக்க மசில்ஸ்ல ஆக்டிவேட் செய்யறதுக்கு பிளஸ் சர்க்குலர் மோஷன் செய்யறதுனால என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இம்ப்ரூவ் ஆகும். பொதுவாக நம்ம இந்த மசில்ஸ் எல்லாம் யூஸே செய்யறது கிடையாது. ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் இப்பதான் தட்டி எழுப்புறோம் இந்த மாதிரி செய்யும் போது. ஸோ பிஞ்சிங்னா நம்மள ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் கொடுக்கும்போது பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அந்த ப்ரெஷர் பிஞ்சு பண்றது. இட்ஸ் நாட் டு ஹர்ட் அஸ். நம்மளோட ஸ்கின் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ ஒரு பிஞ்ச் போதும் ஸ்கின் எப்படி ஆகுது. அப்சர்வ் யுவர் செல்ஃப்.
நம்ம இப்போ ஆக்சிஜன் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட சீக்ஸ்க்கு. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க ஸ்மைல் இஸ் ஆல்சோ an எக்ஸசைஸ். நம்ம ஸ்மைல் பண்ணும்போதும் எக்ஸ்பேண்ட் ஆகுது நம்மளோட சீக் மசில்ஸ் எல்லாமே, நம்மளோட ஜாலைன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ரைட், ஸ்லோலி ஐஸ் க்ளோஸ். சின் முத்ரா வைக்கணும், ஐஸ் க்ளோஸ். நல்லா இப்போ கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் செய்ய போறோம் இப்போ. Take a deep inhalation. காத்து உள்ள போகுது, oxygen is going inside, deep down inside the navel. So stomach வெளியில protrude ஆகுது. Exhale, carbon dioxide வெளியில போகுது. Inhale, நம்ம யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு தேவையான எல்லா பாசிட்டிவ் எனர்ஜிஸும் உள்ள கொண்டு போறோம் through inhalation. நம்மளோட ஃபுல் பாடிக்குள்ளேயும் ஏர் வந்து போகுது, பிளட் மூலமா மிக்ஸ் ஆகுது, என்டையர் பாடிக்குள்ள எல்லா பாசிட்டிவ்ஸும் போகுது. Observe your breathing. Exhale out carbon dioxide. அது கூட நமக்கு தேவையில்லாத எல்லா நெகட்டிவ்ஸ், நம்மளோட பாவர்ட்டி கான்ஷியஸ்னஸ், ஆன்சைட்டி, ஃபியர், டிப்ரெஷன், நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வெளியில நம்ம எக்ஸலேஷன் லெவல்ல கொண்டு போறோம். Inhale, filling the spaces with positives. Exhale. நம்ம மைண்ட் இப்போ கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகுது. அது பிசிக்கலா ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஃபேஸ் ரிலாக்ஸ் ஆகுது, ஃபேஸ்ல இருக்கிற இறுக்கம் எல்லாம் போயிடுச்சு. ரிலாக்ஸ். Inhale, I soften my mind. Exhale, I soften my face. Relax. Relax. Relax yourself. ஸ்லோவா ஐஸ் ஓபன் பண்ணுங்க, கையை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். ஸோ ஹவு டிட் யூ ஃபீல்? இந்த ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ் ஆகி ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கிற மாதிரியான ஃபீல் ஏதாவது தெரிஞ்சிச்சா? எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஏதோ குடுகுடுன்னு உள்ள ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ரைட். ஸோ மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் சொன்னேன் ஸ்பெசிஃபிக்கா எந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு
வாஷ் செய்ய வேண்டாம். பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். தென் கடலமாவு பைத்தமாவு அந்த மாதிரி ஹோம்மேட் திங்ஸ் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸை. பட் கெமிக்கல்ஸ் எதுவும் இன்னைக்கும் யூஸ் பண்ண வேண்டாம், நாளைக்கு செகண்ட் டே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நாளைக்கும் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்றது இருந்தா செஞ்சிருங்க. பட் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் இட் கண்டிப்பா நாளைக்கு செய்யக்கூடாது. பிகாஸ் நாளைக்கு வந்து நம்மளோட போர்ஸ் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணிட்டு அதுல உள்ள இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியில ரிலீஸ் செய்வோம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த போர்ஸை க்ளோஸ் செஞ்சிடுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஒரு ஃபேஸ் ஒரு ஷைனி கொடுக்கும். நம்ம அந்த கெமிக்கல்ஸ் போட்டோம்னா அந்த ஷைனி போயிடும். ஸோ அதனால நாளைக்கு கண்டிப்பா வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நாளைக்கு கிளாஸ் செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஸ்க்ல வந்து நல்லா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம எக்ஸசைஸ் முடிச்சிட்டோடனே அந்த ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹாட் வாட்டர் வேணும். அண்ட் ஒரு மெல்லிசான ஒரு காட்டன் கிளாத் உங்களோட ஃபேஸ் அப்படி இந்த அளவு வரைக்கும் கவர் ஆகிற மாதிரியான ஒரு